ஹலோ ஹாய்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். முழுசாக பாருங்கள், ஏன்னா வீடியோவோட பாதியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் ஃபுல்லாக வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்கே அத்வானி இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு அரசியல்வாதி. ஓகேங்களா, எந்த மாநிலம் எந்த மாவட்டம்லாம் முக்கியம் தேவையில்லை. அப்புறம் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21, எல்லாமே தெரிஞ்சது தான். பெண்களுக்கான அவசர உதவி எண் வந்து 181. இது முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கேயாட்டும் ஒரு பெண்களுக்கு எதிராக ஏதாட்டும் ஒன்று நடந்திருக்கும். அந்த பிரச்சனைக்காண்டி நியூஸ்லேயும் சரி, நீதிபதி, போலீஸ் எல்லாருமே என்னென்னா இந்த இது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா இந்த எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய நியூஸாக டிவியில் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். அந்த இன்சிடெண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் நமக்கு என்ன தகவல் கிடச்சிருக்கு, முக்கியமான தகவல் அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம அந்த நியூஸை போட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் கோவையில் அமைந்துள்ளது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு கதை நடந்திருக்கு. அந்த கதைனால தான் எங்கள் சார் இதை எடுத்து கொடுத்துருக்காரு. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம், தேட்ரு ரிலேட்டடாக ஏதாச்சும் நடந்திருக்கும். ஓகேங்களா, முதல் தேட்ரு வந்து கோவையில் பார்த்துக்கோங்க. ஏமன் நாட்டின் புதிய பிரதமர் வந்து அகமது அவாத் பின் முபாரக். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் குஜராத், துவாரகா. ஓகேங்களா, அந்த துவாரகா அப்படின்னு பேர் சொன்னாலே இவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்கிறதுனா எங்கே தண்ணிக்குள்ளே தான் அழகாக இருக்கும். நீர்மூழ்கி கப்பலில் போனால் பார்க்க அழகாக இருக்கும். அதான். அடுத்து பாருங்கள். உலக சமூக நீதி தினம் வந்து பிப்ரவரி 20. தமிழ்நாடு சமூக நீதி தினம் வந்து செப்டம்பர் 17. பெரியார் பிறந்த தினம். பெரியாரோட இயற்பெயர் என்ன, அவரோட உண்மையான பெயர், அவர் பிறந்த ஊர் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். உலக ஈரநிலங்கள் தினம் பிப்ரவரி 2. ஓகேங்களா, இதை இப்போ அந்த 7வது வந்து என்னது, சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2. அதாவது மனசில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும். அதான் பாருங்கள், 2/20 எப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். சம்பை சோரான் இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல்வர். ஓகேங்களா, ஆளுநர் வந்து சிவி ராதாகிருஷ்ணன். அந்த நிலங்களோட எண்ணிக்கையை பாருங்கள். இந்தியாவில் உள்ள ராம்சார் ஈரநிலங்கள் வந்து 80. இந்தியாவில் 80. தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை வந்து 16. ஓகேங்களா, அது பாருங்கள். இந்தியாவின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 96.88 கோடி. இத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க. இது முக்கியமானது. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனை வச்சு ஏதாட்டும் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எலெக்ஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில் வேண்டாம், லைட்டாக மேட்டாப்பில் அப்படி பார்த்துக்கோங்க. யார் அந்த எலெக்ஷன் கமிஷனோட ஹெட்டு, அசிஸ்டன்ட் ஹெட் யாருன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்துக்கோங்க. அது எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரிமையல் நீதிபதி பதவிக்கான தேர்வான முதல் பழங்குடியின பெண் ஸ்ரீபதி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமான். இப்போ அந்த ஐடியா சொல்கிறேன் பார்த்துங்க. நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க, அதை எப்படி ஆரம்பிக்க அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நான் சொல்கிற அந்த 4 டாக்குமெண்ட்டை மட்டும் இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ எஸ்ஐக்கு படிக்கிங்க அப்படின்னா கூகுளில் போய்ட்டு அடிங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் சிலபஸ்னு அடிங்க. இப்போ உள்ள சிலபஸ் வரும். நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட மெயின் அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அதான் கரெக்டாக இருக்கும். சில டைம் இங்கிலீஷில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழில் அடித்தா வேறு ஏதாவது வெப்சைட்டில் தமிழில் காமிக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தது எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து 6th to 12th வர புக்கு, எல்லா புக்கையும் வாங்கிடுங்க. இங்கிலீஷ் புக்கு, மேக்ஸு எல்லாமே வாங்கிடுங்க. 11th 12th முக்கியமான புக்ஸ் மட்டும் தான் வேணும். அது என்ன புக்ஸுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்ன புக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் ஸ்கூல் புக்கு வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ்னு அடித்தாலே வந்துடும். ஓகேங்களா, இது 2. 3வது வந்து ஓல்டு கொஸ்டின், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது 3. 4வது வந்து எப்படின்னா, இப்போ அதில் என்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அளவீடு, மராத்தியர், முகலாயர் அப்படின்னு அந்த இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அந்த பாடம்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது. அது என்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டெலிகிராம் குரூப்பில் மறுபடியும் போட்டு விட்றேன். நீங்கள் அப்படி இல்லைனா கூகுளில் கூட அடித்து எடுக்கலாம். வேர் டு ஸ்டடி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்னு அடித்தா கூட கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. அடுத்தது வந்து
பிசி எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் தேவையில்ல, எஸ்ஏ எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் கிராமர் வேணும் கண்டிப்பாக. அதுக்கான பிடிஎஃப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. அடுத்து நம்ம வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்டர்-19 உலகக்கோப்பை வந்து கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா சாம்பியன். அண்டர்-19 ஆஸ்திரேலியா தான் எல்லாத்துலேயும் அடிக்காங்க. என்னத்தை தான் விளையாடுதானோ. தமிழகத்தின் முதல் மினி டைட்டில் பூங்கா விழுப்புரத்தில் திறக்கப்பட்டது. முதல் மினி டைட்டில் பூங்கா தமிழகத்தின் இப்போ வந்து மதுரையிலையும் ஒன்று கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நியூஸில் கூட பார்த்தேன். அதை அடுத்து பார்த்துக்கலாம். கேள்வி என்னென்னா, முதல் மினி டைட்டில் பூங்கா தமிழகத்தில் எங்கே திறக்கப்பட்டது அப்படின்னா விழுப்புரம். தேர்தல் பத்திரிகை நடைமுறை இது வந்து முக்கியமானது. 2018 வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் பத்திரிகை முறையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அறிமுகம் பண்ணி 2024 நடைமுறை பண்ண இந்த எலெக்ஷனில் நடைமுறை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 2023 ஆண்டுக்கான ஞானபீட விருதுக்கு தேர்வானவர்கள் ராம் பத்ராசாரியா குல்சார், ஓகேங்களா. இப்படி எப்படின்னு வச்சுக்கலாம்னா, ராம் இந்த குல் எடுத்துகிட்டு சார்ன்னு இருக்கா, அதை வச்சுக்கோங்க. ராம் சார், ராம் சார் உங்களுக்கா ஞானபீட விருது உங்களுக்கா சார் அப்படின்னு ஞாபகம். தமிழகத்தில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயில் உள்ள நஞ்சு வேதிப்பொருளின் பெயர் வந்து ரோடமைன் பி, ஓகேங்களா. ரோடமைன் இது எப்படின்னு வச்சுக்கலாம்னா, பஞ்சு மிட்டாய் எங்கே எங்கே சேல் பண்ணிட்டு போவாங்கன்னா ரோட்டில் விற்றுட்டு போகிற பஞ்சு மிட்டாயில் வந்து என்ன இருக்குன்னா ரோடமைன் பி இருக்குது. அந்த வேதிப்பொருள் நஞ்சு வேதிப்பொருள் இருக்குது. ரோட்டில் சேல் பண்ணுற பஞ்சு மிட்டாயில் வந்து ரோடமைன் நஞ்சு பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஎன்பிசி அந்த இதில் வந்து ஒரு தலைவரும் 14 உறுப்பினர்களும் இருக்காங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் தலைவர் பேரை கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு தலைவர் பேரை கேட்க வாய்ப்பு இருக்குது. நானே அதை படிக்கலை. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணு. இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து 6 முதல் 8 வரை, ஓகேங்களா. 6 முதல் 8ஆம் வகுப்புள்ள பசங்க எல்லோரும் நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க. சரி ரைட், நீ வீட்டில் ஏறி நான் வீடு தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் 8ஆம் வகுப்பு வரை. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் வந்து 9ஆம் வகுப்பு வரை. ககன்யான் என்னும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தில் தேர்வானவர்கள் 4 பேர். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. முக்கியமான நியூஸ்னு சொல்லிட்டு முக்கிய செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதில் இருக்கும் பாருங்கள். இஸ்ரோவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து தூத்துக்குடியில் குலசேரப்பட்டினம் எங்கள் ஊர்கிட்ட தான் பாருங்கள். அங்கே வந்து ஒரு சிறிய செயற்கைக்கோளை ஏவுதலுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 25வது இந்த பாயிண்ட்டை பாருங்கள், லாஸ்ட் முந்தின பாயிண்ட்டு. குலசேரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலேருந்து முதலாக ரோஹிணி என்ற சிறிய ரக செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. ரோஹிணி எப்பவுமே பெண்களுக்கு தானே முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. முதல் செயற்கைக்கோள் வந்து ரோஹிணி, சிறிய செயற்கைக்கோள். அடுத்து பாருங்கள், தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளருக்கு வைக்கும் அழியாத மையில் உள்ள வேதிப்பொருள் என்னதுன்னா சில்வர் நைட்ரேட். முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம தேர்தல் பற்றி ஒரு 3 பாயிண்ட் படிச்சிருக்கோம், அதனால் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு வந்து ஒடிசாவில் அமைந்துள்ளது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், முக்கியமானது. சமீபத்தில் பிரெஞ்சு அரசானது சசிதருக்கு செவாலியர் விருது வழங்கியது. அந்த பிரெஞ்சு அரசாங்கம் வந்து அந்த நாட்டில் கொடுக்குற விருதில் வந்து முக்கியமானது இந்த செவாலியர் விருது. இது வந்து சசிதருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா ஜப்பான் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி வந்து தர்ம கார்டியன், ஓகேங்களா. இந்த கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கேட்க வாய்ப்பு இருக்குது. அது பாருங்கள், நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து கால்பந்து வரலாற்றில் 850 கோல்கள் அடித்து முதல் வீரர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 30. 2024 பிரான்சில் நடைபெற உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த அபினவ் பிந்தாரா ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்ற உள்ளார், ஓகேங்களா. பேரு முக்கியம் பிகிலு. இங்கே பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கடல்சார் நீர் விளையாட்டு மையம். இது எங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம ராமநாதபுரத்தில், நம்ம தமிழ்நாட்டில் அமைக்க உள்ளாங்க. கடல்சார் நீர் விளையாட்டு மையம் ராமநாதபுரம் அப்படி எழுதி வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட் எடுத்தாலே போதும், ஓகேங்களா. நம்ம அமைய உள்ளது முதலாக அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம போட்டு எழுதிட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டு ராமநாதபுரம் கடல்சார் விளையாட்டு மையம்னு எழுதிட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, 2024ஆம் ஆண்டு 5 பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. யாரெல்லாம் பாருங்கள், கர்பூரி தாகூர் அரசியல்வாதி பார்த்தோம், எல்கே அத்வானி அரசியல்வாதி பார்த்தோம். அது பாருங்கள், பிவி நரசிம்ம ராவ் அவரும் அரசியல்வாதி, அப்புறம் சரண் சிங் அவரும் அரசியல்வாதி, MS சுவாமிநாதன் அறிவியல் அறிஞர். இதுவரை 53 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு, ஓகேங்களா. 1954 அது 53 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க. முதலாக 3 பேர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பாருங்கள், 3 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான். ராஜாஜி, CV ராமன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஓகேங்களா.
அவ்வளோதான் காய்ஸ், நம்ம பிப்ரவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டையும் போட்டுருந்தேன். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிங்க. இப்போ நீங்கள் எதுவுமே நம்ம புதுசாக படிக்காதீங்க. யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கும்போது, வேறு சேனல்லாம் பார்க்கும்போது நிறைய சொல்லுவாங்க. பெரிய பெரிய சேனல்லாம் நிறைய பாயிண்ட்டு ஹிண்ட்டுன்னு அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் டிப்ஸு எப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் விட்ருங்க. ஒன்று கூட மிஸ் பண்ணிடுறாங்க. எழுதி வச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன ஹிண்ட்டும் நோட்டு ஷார்ட்கட்னு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, ரிவிஷன் விடுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.